வணக்கம் மக்களே. நீங்கள் யூபிஎன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டை மறக்காமல் கேளுங்க. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களால் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டாக ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் இன்ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களோட மொபைல் நம்பர் யூபிஐயில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இன்ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே பண்ண முடியாது. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் நம்பர் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ரீசார்ஜ் பண்ணாமலோ இல்லை இன்ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா அதை வந்து இன்ஆக்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த நம்பரை வேற ஒரு யூசருக்கு வந்து திரும்பவும் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் அவரோட யூபிஐலையும் பேங்க்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் கொண்டு போய் லிங்க் பண்ணுறாரு அப்படின்னா ஒரே மொபைல் நம்பர் 2 யூசருக்கு வந்து லிங்க் ஆயிருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைபர் கிரைமுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனால நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரியான இன்ஆக்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லி எல்லா பேங்க்குமே வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஆக்டிவ் நம்பர்ஸ் வந்து உங்களோட யூபிஐலையோ பேங்க்லயோ வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டா வந்து உங்களோட டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் வந்து கால் பண்ணி உங்க நம்பரை ரீஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. அது பண்ண முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்து இப்போ கரண்ட்டாக ஆக்டிவாக எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து அப்டேட் பண்ணிடுங்க. இதை பண்ணால் மட்டுமே நீங்கள் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக பண்ண முடியும்.